ஹாய்ங்க. இன்றைக்கி மீஷோவில் என்னோடய கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் தான். அதுவும் இல்லாமல் இது எங்களுடைய ரெண்ட் ஹவுஸ். இதில் பெருசாக டெக்கார் எதுவுமே பண்ண முடியலை. அதனால் வால் ஹேங்கிங் தான் நான் வாங்கியிருந்தேன். இது எல்லோரும் கண்டிப்பாக மீஷோவில் பார்த்துருப்பீங்க. இது நான் ஒரு 80 ருப்பீக்கு தான் நான் வாங்கினேன். எனக்கு இப்போ கிச்சனுக்குள்ளேயே தான் நான் சுற்றி வந்துட்டுருக்கேன். கிச்சனை டெக்கார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இப்போ நம்ம ரெண்ட் ஹவுஸ்னால் நம்ம இன்னொரு வீட்டுக்கு போவோம். அப்போ நம்ம மாடுலர் கிச்சன் பண்ணி வச்சுட்டா அது நமக்கு இதாகும். இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வாங்கி நம்ம டெக்கார் பண்ணிக்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இந்த ஒரு குட்டி டைனி ஐட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது ஒரு கேர்ள் ஒரு பாய் ஃபோன் பேசிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காரில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம டிவி பக்கத்தில் வச்சுக்கலாம். இதுவும் ஒரு 100 ருப்பீக்குள்ளே தான் எனக்கு வந்தது. அப்புறம் இது ஒரு லைட், நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லைட்டு தேவைப்படும் போது ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிச்சன் வால் ஹேங்கிங். இதுவும் கிச்சன் வால் ஹேங்கிங் தான். மாம்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன்ல, அதனால கிச்சன் பக்கத்தில் முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம், அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது நல்லா கிளாஸியாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ஷைனிங்காக இருந்துச்சு. ஒரு 100 ருப்பீக்கு இது எல்லாமே ஒர்த்தாக தான் எனக்கு தெரிஞ்சது மீஷோவில். இது பார்த்திங்கன்னா ஒரு டைரி, என் பொண்ணுக்காக வாங்கினது. அவளுக்கு இப்போது கண்டினியூஸாக டைரி தான் கேட்டுட்ருக்கா. என்ன வேணும் கேட்டால் எனக்கு ஒரு டைரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாள். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, லாக்கெல்லாம் இருந்தது இந்த டைரியில். அதனால இது அவளுக்காக நான் வாங்கினேன். அவள் பர்த்டே வரனால சரி அவளுக்கு கொடுப்போன்னு சொல்லி நான் வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 130 ருப்பீ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் அழகாக இருக்குது. பொதுவாக கேர்ள்ஸ்க்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி டைரிஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த லைட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் செட் பண்ணினேன். இதுவும் மீஷோலேருந்து வாங்கினேன். இதுவும் ஒரு 100 ருப்பீக்குள்ளே தான் வந்துச்சு. சரி வாங்க, இது ஃபுல்லாத்தையும் இப்போ நான் ஹேங் பண்ண போகிறேன். அது எங்கே பண்ணுறேன்னு பார்க்கலாம். இதில் எழுதிக்கிற குவாட்ஸ் எல்லாம் டெய்லியும் நான் கிச்சனில் முன்னாடியே தானே இப்படி மாட்டி வைக்கிறேன். கிச்சனுக்குள்ளே நீட்டாக இருக்குது. பொதுவாக இந்த ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வால் ஹேங்கிங் வாங்கி இன்செர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போய்க்கலாம். அது ஓனர்ஸ்க்கும் ப்ராப்ளம் இருக்காது, நமக்கும் ப்ராப்ளம் இருக்காது. அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதோட லிங்க்கெல்லாம் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதே பீஸ் ஏன்னா இதிலே நிறைய வெரைட்டி இருக்கும். அதனால் நான் என்னோடய பேஜில் தரேன், நீங்கள் உள்ளே போய் பார்த்து வாங்கிறதுனா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.